ஹாய்ங்க, வீட்லேயே மசால் பச்சை பட்டாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸோ மார்னிங்கே நான் பச்சை பட்டாணியெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு ஈவினிங் பாப்பாங்க வரக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விசில் விட்டு வச்சுக்கிட்டேன். ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா போதுங்க, சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வணக்கருக்கு வந்து தக்காளி வெங்காயம் நமக்கு எந்த அளவு ஊற வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வானல் வச்சுட்டு சோம்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் ஓரளவு பண்ணதுக்கப்புறம் 2 கருகாப்பில் போட்டுக்கோங்க. கருகாப்பிலுமே போட்டுட்டு கூட தக்காளியுமே போட்டுட்டு நல்லா வதங்க விடுங்க. அது வணங்குறதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாமே போட்டிருக்கிறேங்க. போட்டுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நல்லா வணங்கிட்டு இருக்கிற அந்த தக்காளி வெங்காயத்தில் அதில் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி தேவையானங்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இதை நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றியிருந்தேங்க. எனக்கு கொஞ்சம் தோசைக்கு வேணும் அப்படிங்கிறக்காட்டி கொஞ்சம் இதிலே எடுத்துக்கலான்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருந்தேன். கூட காரத்துக்கு வரமிளகாய் பொடி அதை மட்டும் போட்டால் போதும். லைட்டாக மஞ்சள் தூள் இது 2 மட்டுமே போட்டால் போதுங்க. வேறு எதுவும் தேவையில்லை. எந்த ஒரு பொடியுமே வேறு நாங்கள் போடலை. வரமிளகாய் பொடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இது 2 தாங்க போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா நுர கட்டி நல்லா சூப்பராக கொதிச்சிடணும். அந்த நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா தளப்பலான்னு கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு வரும். மேலே நுரையெல்லாம் கட்டியிருக்குது பாருங்க, அதை ஃபுல்லாக கொதித்து அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேகிச்சு வச்சுருக்கிறத போடணும். நான் சொன்னேன்லங்க ஆல்ரெடி நாங்கள் தோசைக்கு வேணும் அப்படின்ட்டு குருமா, அதனால் கொஞ்சம் நான் குருமாவுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது கொதிச்சுட்டு இருக்கிறக்குள்ளே இந்த சைடு பச்சை பட்டாணி வேவிச்சு வச்சுருக்கிறோம்லங்க, அது தண்ணி இருத்து வடித்து வச்சிடணும். அப்படியே தண்ணியோடு போட்டால் டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும், சலசலனும் இருக்கும். அதனால் வடித்து வச்சுட்டு அதை எடுத்து அந்த கொதிச்சுட்ருக்கிற இந்த இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு தொலாவி விட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரு 4-5 மொட்லியாக வர்ற மாதிரி கொஞ்சம் சூடாகிற மாதிரி விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி 2மே நல்லா குக் ஆகிருக்குது. இதுவும் வெந்திருக்குது, அதுவும் வெந்திருக்குது. அதனால் ஓரளவு சூடு இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் சூடாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போடுறதுக்காக கேரட்டு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், கேரட் சொருவி வச்சுருக்கிறேங்க. இது 2 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசால் பச்சை பட்டாணி அதில் பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிட்டேங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கூட எது செஞ்சாலும், ஸோ அவங்களுக்கு தான் அதை மாற்றிட்டு இருந்தேன். எடுத்து வச்சுட்டு அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் இது 2யுமே மேலே தூவியாச்சு. தூவுனதுக்கப்புறம் தக்காளி வேணால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இல்லை. நான் சும்மா அழகாக இருக்கிறவங்களுக்காக சேர்த்திருந்தேன். ஆனால் சாப்பிடும்போது அதை சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இது பெரிய விஷயமே இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு விடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம வெளியே போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 4:30லேருந்து ஒரு 5:30க்குள்ளே இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் நைட் சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.